ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல். ஏசி உடலுக்கு நல்லதா தீங்கானதான்றதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் தெரிஞ்சுக்குவோம். கோடையோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் குளிர்சாதன அறைகளும் குளிர்சாதன வீடுகளும் தான் கண்ணுக்கு தெரியுது. கோடையிலிருந்து தற்காலிகமாக தப்பிக்க குளிர் அறைகளில் நாம் தஞ்சம் புகுந்துக்கிறோம். இந்த குளிர்சாதன வசதி மனிதனுக்கு பல இன்னல்களையும் பெற்றுத்தருதுங்க. நம்மளோட உடல் சுற்றுப்புற வெப்பத்துக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது. ஆனா குளிரறைகள்ல இருக்கிறப்போ செயற்கையான சமநிலை கிடைத்து விடுறதால உடலோட செயல்பாடு தேவையற்றதாகி விடுது. உடல் தன்னோட இந்த செயலை பயன்படுத்தாத போது சேமிக்கப்படுற சக்தி கொழுப்பா மாறி உடல்ல தேங்கிக்குது. கடைசியில இது உடல் பருமனுக்கு வழிவகையும் செய்யுது. குளிர்சாதனம் நம்மளை எப்போதுமே 2 விதமான காலநிலைகள்ல வாழ செய்துங்க. குளிரறையிலிருந்து வெளியே வர்றதும் பிறகு உள்ளே செல்வதும்னு வாழ்க்கை ஓடும்போது உடல் அதற்குரிய மாற்றங்களை விரைவில் செய்ய வேண்டி இருக்கிறதால பல நோய்களை கொண்டு வந்து விடுது. பெரும்பாலான அலுவலகங்கள்ல அதிக நேரம் குளிர்சாதன கருவிகள் ஓடும்போது ஒரே காற்றை திரும்ப திரும்ப சுழற்சியா பயன்படுத்துறதால காற்றுல இருக்கிற மாசு வெளியே எங்கும் செல்லாம சுவாசத்துல கலந்துருது. இது தொற்றுநோய் கிருமிகள் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தாலே அந்த அறையில இருக்கிற அனைவரையும் விரைவில் தொற்றிக்கொள்ளுது. சிக் பில்டிங் சிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் அறியப்படும் நோய்களுக்கு குளிர்சாதனமும் ஒரு முக்கியமான காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா தலைவலி, சிறுமயக்கம், சைனஸ், கண்ணெரிச்சல், கண்ணுல கண்ணீர் வழிதல், தொண்டை பிரச்சனைகள்னு பல அறிகுறிகளை கொண்டதுதான் இந்த சிக் பில்டிங் சிண்ட்ரோம். குளிர்சாதன பெட்டி ஈரப்பதமுள்ள காற்றை உலர வைத்து குளிர வைத்து அனுப்புது. இந்த மாற்றம் அலர்ஜி நோய் உள்ளவங்களை பெருமளவுல பாதிக்கும்னு சர்வதேச மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏசியால குழந்தைகளுக்கு பாதிப்பு வருமான்ற கேள்வி எழுந்திருக்கு. பொதுவாகவே ஏசி உடம்புக்கு கெடுதல் என்ற எண்ணம் இருந்தாலுமே கோடை காலங்கள்ல குழந்தைகளை ஏசி அறையில அனுமதிக்கலாம்னு சொல்றாங்க மருத்துவர்கள். அதுல எந்த தப்பும் இல்லையாம். தூசி, குப்பை, வெயில், வியர்வை போன்றவற்றை குறைக்க ஏசி போட்டுக்கொள்ளலாம்னோ, சுமார் 24 26 டிகிரி வெப்பநிலையில ஏசி இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலத்துல குழந்தைகளுக்கு உரிய ஆடைகளை அணிவிப்பதும் அம்மாவோட அணைப்புல குழந்தை இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. அதே நேரத்துல ஏசிய முறையா 3 மாதங்களுக்கு ஒரு முறை சுத்தப்படுத்தணும். இது தவிர சிறு குழந்தைகளுக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்க கூடாதுங்க. வளர்ந்த சிறுவர் சிறுமியருக்கு வேணா குளிர் நீரோட சாதாரண நீரை கலந்து கொடுக்கலாம். ஐஸ் துண்டுகளை சாப்பிட அனுமதிக்கவே கூடாது. அதே போல குழந்தைகள் பழங்களை சாப்பிட்டா சளி பிடிக்கும்ன்றது மிகவும் தவறான கருத்துன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இது இரண்டுக்குமே சம்பந்தமே இல்லையாம். இது தவிர குழந்தைகள் லிட்டர் கணக்கா பழச்சாறு அருந்துதல் முறை இல்லைன்னும், அப்படி செஞ்சா வயிற்றுப்போக்கு ஏற்படும்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.